டைப் நம்பர் 7 பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டைப் நம்பர் 7 வந்துட்டு என்னன்னா மெயின்லி we are going to discuss about concept of your marked price. சரியா? ஸோ marked price அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மார்க்டு ப்ரைஸ் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஷார்ட் ஃபார்மாக எப்படி எடுத்துக்கிறோம்னா we consider as எம்பின்னு எடுத்துக்கிறோம். ஸோ மார்க்டு ப்ரைஸ்னால எனக்கு ஒன்று தான், இல்லாட்டி வந்துட்டு லிஸ்டட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில இடத்துல வந்துட்டு லிஸ்டட் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஒரு சில இடத்துல வந்துட்டு லேபிள்டு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லேபிள்டு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி இல்லை மார்க்கெட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் எனக்கு என்னன்னா ஐ வில் கன்சிடர் தட் அஸ் மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் இதை தவிர்த்து புதுசாக ஒரு வார்த்தை வச்சு ப்ரைஸ் வந்துச்சுனாலே அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா மார்க்டு ப்ரைஸ் எடுத்துக்கணும். அப்போ எப்பெல்லாம் இந்த மார்க்டு ப்ரைஸ் அப்படின்ற ஒரு வேல்யூ வருதோ அப்பெல்லாம் எனக்கு என்ன கிடைக்குனாக்கா டிஸ்கவுண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கும். சரியா? எப்பெல்லாம் வந்துட்டு மார்க்டு ப்ரைஸ் அப்படின்ற ஒரு வேல்யூ வருதோ அப்பெல்லாம் எனக்கு டிஸ்கவுண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து ஞாபகத்துக்கு வரும். சரியா? நம்ம இந்த சீசன் டைம்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஃபிளாட் 40%, 60% அப்படிலாம் சொல்றாங்களா, ஃபிளாட்டி 40% டிஸ்கவுண்ட், 60% டிஸ்கவுண்ட். அப்பெல்லாம் வந்துட்டு அந்த டிஸ்கவுண்ட் வந்துட்டு எதுல இருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்போ இந்த டிஸ்கவுண்ட் அப்படின்ற ஒரு வேல்யூ வந்துட்டு எனக்கு எங்க இருந்து கொடுப்பாங்கன்னாக்க டெஃபினெட்லி த டிஸ்கவுண்ட் வில் பி கிவன் ஃப்ரம் யுவர் மார்க்டு பிரைஸ் வேல்யூ. சரியா? டிஸ்கவுண்ட் வில் பி கிவன் ஃப்ரம் யுவர் மார்க்டு பிரைஸ் வேல்யூ. அதை மாற்றவே கூடாது. டிஸ்கவுண்ட் வில் பி கிவன் ஃப்ரம் யுவர் மார்க்டு பிரைஸ் வேல்யூ. அதான் எனக்கு முக்கியம். அப்போ இதை நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னாக்க ஸோ அதே ஃபார்முலா தான். மை மார்க்டு பிரைஸ் எம்பி ஈக்குவல் டு ஸோ எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்டு பிரைஸ்னா ஸோ ஃபார்முலா மாற்றிப்போம். ஸோ மார்க்டு பிரைஸோட ஃபார்முலா நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தட் இஸ் செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு, அதாவது செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு என்ன கிடைக்குன்னா எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸ் எம்பி. போனதுல இதே மாதிரி பார்த்துருப்போம், ஆனால் இந்த இடத்துல சிபின்னு வச்சிருப்போம். ஆனால் இங்கே என்ன பண்ணனாக்கா செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் எம்பின்னு எடுத்துக்கிறப்ப செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பர்சன்டேஜ் எம்பி. அப்போ இங்கே எக்ஸ் அப்படின்றது இங்கே எனக்கு எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுனாக்கா இட் ரெப்ரசென்ட்ஸ் த டிஸ்கவுண்ட் வேல்யூ. எக்ஸ் அப்படின்றது எனக்கு எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா இட் ரெப்ரசென்ட்ஸ் த டிஸ்கவுண்ட் வேல்யூ. அப்போ டெஃபினட்டா டிஸ்கவுண்ட் அப்படின்னா குறையுதுன்னு தானே அர்த்தம். டிஸ்கவுண்ட் அப்படின்னா எனக்கு குறையுதுன்னு தான் அர்த்தம். அப்போ இன்னும் இந்த ஃபார்முலா எப்படி எழுதுறானாக்கா செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 100 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 100 இன்டூ மார்க்டு ப்ரைஸ். ஸோ டிஸ்கவுண்ட் வேல்யூ கொடுத்ததுனால 100 மைனஸ் எக்ஸ் டிவைட் பை 100. இந்த டிவைட் பை 100 எது போட்டேன்னா இந்த பர்சன்டேஜுக்காக நான் 100 போட்டிருக்கேன். அப்போ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் எக்ஸ் டிவைட் பை 100 இன்டூ மார்க்டு ப்ரைஸ். அப்போ இதுதான் நான் ஞாபகம் வச்சுக்கணும். செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்டு ப்ரைஸ். இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டாலே எனக்கு போதும். வேறு எக்ஸ் இஸ் யுவர் டிஸ்கவுண்ட் அப்படின்னா டிஸ்கவுண்ட் அப்படின்னாலே குறையும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் எக்ஸ் டிவைட் பை 100 இன்டூ மார்க்டு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். கிளியர்? ஓகே. ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி கான்செப்ட் ஆஃப் சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கான்செப்ட் ஆஃப் சக்சஸிவ் டிஸ்கவுண்ட். கான்செப்ட் ஆஃப் சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் அப்படின்னா சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு கடைக்கு போறீங்க. சரியா? ஒரு கடைக்கு போறீங்க அண்ட் அந்த பொருளோடைய வந்துட்டு செல்லிங் ப்ரைஸ் பார்க்குறீங்க. சரியா? அந்த பொருளோட ரேட் பார்க்குறீங்க. சப்போஸ் அந்த பொருளோட ரேட் வந்து எவ்வளோனாக்க ஒரு ருபீஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். சரியா? எக்ஸ் ருபீஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அந்த பொருளோட விலை வந்து எக்ஸ் ருபீஸ். அப்போ யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபை வித் திஸ் எக்ஸ் ருபீஸ். அந்த பொருளோட விலை வந்துட்டு எவ்வளோனா எக்ஸ் ருபீஸ் அப்படின்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அப்போ இந்த ஷாப் கீப்பர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஹி இஸ் அலோவிங் ஏ டிஸ்கவுண்ட் ஆஃப் ஏ பர்சன்டேஜ் அப்படின்னு ஒரு டிஸ்கவுண்ட் அவங்களுக்கு கொடுக்குறாரு. ஏ பர்சன்டேஜ் அப்படின்றது டிஸ்கவுண்ட் அவங்களுக்கு கொடுக்குறாரு. ஒன்ஸ் அகெயின் யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபை வித் திஸ் ஏ பர்சன்டேஜ். இந்த ஏ பர்சன்டேஜ்ல வந்துட்டு நீங்கள் டிஸ்கவுண்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்போ ஒன்ஸ் அகெயின் இஸ் கிவிங் யுவர் அனதர் டிஸ்கவுண்ட் தட் இஸ் கோயிங் டு பி பி பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. அப்போ எனக்கு தொடர்ச்சியாக டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டே வராங்க பார்த்தீங்களா, அதுதான் நான் என்ன சொல்லுவேன்னாக்கா சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவேன். அதுதான் என்ன சொல்லுவேன்னாக்கா சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் அப்படின்றத நம்ம சொல்லணும். புரியுதா? இந்த சக்சஸ் டிஸ்கவுண்ட் எப்படி இதுதான் வந்து என்ன சொல்லணும்னாக்கா ஐ வில் கன்சிடர் சக்சஸ் டிஸ்கவுண்ட். தொடர்ந்து வந்து நான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறது தான் வந்துட்டு சக்சஸ் டிஸ்கவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு பொருளோட ரேட் வந்துட்டு 100 ருபீஸ் நான் சொல்கிறேன். எனக்கு என்ன கொடுக்குறாங்கனாக்கா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டிஸ்கவுண்ட் எவ்வளவுனா 15% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்போ 15% டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தானாக்கா அந்த பொருளை வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜுக்கு சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க? 15% டிஸ்கவுண்ட்னா இங்கேருந்து நான் 15% ரெடியூஸ் பண்ணுவேன்.
ரெடியூஸ் பண்ணாம என்ன சொல்றேன்னா, if 15% discount is offered na, then the selling percentage of the article will be what அப்படின்னா definitely 85% இருந்திருக்க முடியுமா? அப்போ what will be the selling price of the article அப்படின்னா வந்துட்டு, so 100 னா it is going to be 85 rupees எடுத்துக்கலாமா? நான் டைரக்டா எடுக்கிறேன், டிஸ்கவுண்டோட வேல்யூ போட்டு மைனஸ் பண்ணி எடுக்காம. இப்போ 15% டிஸ்கவுண்ட் அப்படின்னா அப்போ செல்லிங் பிரைஸ் எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா 85% இருக்க முடியுமா? அப்போ 100ல 85% இட் இஸ் கோயிங் டு பி 85 rupees. சப்போஸ் நான் சொல்றேன் ஒரு ஆர்டிகளோட ரேட் வந்துட்டு ருபீஸ் 2000 rupees நான் சொல்றேன், ஒரு ஆர்டிகளோட ரேட் வந்து 2000 rupees நான் சொல்றேன். இப்போ எனக்கு என்ன சொல்றேன்னாக்க, ஸோ 25% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க நான் சொல்றேன். அப்போ 25% டிஸ்கவுண்ட்னா 75% will be the செல்லிங் பிரைஸா இருக்க முடியுமா? செல்லிங் பர்சன்டேஜா இருக்க முடியுமா? அப்போ 25% டிஸ்கவுண்ட்னா 3/4 இட் இஸ் கோயிங் டு பி 500. அப்போ 1500 will be the price of the article எடுத்துக்கலாமா? செல்லிங் பிரைஸ் ஆஃப் த ஆர்டிகல் எடுத்துக்கலாமா? 75% 75 divided by 100 it is going to be 2000 எடுத்துக்கிறேன். ஸோ 1500 எடுத்துக்கலாமா? ஸோ இந்த விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 15% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த பொருள் எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்காங்க? 85% விற்றுருக்காங்க. 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த பொருள் எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்காங்க? 90% விற்றுருக்காங்க. அதுதான் எனக்கு என்னன்னாக்க இந்த சக்ஸஸ் டிஸ்கவுண்ட் முக்கியமான ஒரு விஷயம். கிளியர்? ஓகே, நம்ம டேரக்டா சம்முக்குள்ள போவோம். சரி, என்ன சொல்றாங்கனாக்க, இது வந்துட்டு the marked price of a radius rupees 480. Marked price of the radius rupees 480. The shopkeeper allows a discount of 10%. The shopkeeper allows a discount of 10% and still gains 8%. அது 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தோம் அவர் ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்குனாக்க 8% கிடைக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இஃப் நோ டிஸ்கவுண்ட் இஸ் அலோட்னா ஃபைண்ட் ஹிஸ் கெயின் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஒரு ரேடியோவோடைய மார்க்டு ப்ரைஸ், ரேடியோவோடைய மார்க்டு ப்ரைஸ் எவ்வளோனாக்க 480 rupees. சரியா? என்ன பண்ணுறாருன்னா 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்போ 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் எனக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னாக்க 90% ஆஃப் 480 இருக்க முடியுமா? செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்க முடியும்? 90% ஆஃப் 480 இருக்க முடியும். அப்போ இந்த 90% ஆஃப் 480 rupees வித்தாலும் கூட எனக்கு எவ்வளோனாக்க கெயின் வந்து 8% கிடைக்குன்னு சொல்லி சொல்றாங்க. கெயின் வந்துட்டு எவ்வளவு? 8% கிடைக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ஐ நோ தட் செல்லிங் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு X% ஆஃப் காஸ்ட் பிரைஸ். எனக்கு என்னன்னா காஸ்ட் பிரைஸ் தெரிஞ்சா மட்டும்தான் ஐ கேன் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கெயின் பர்சன்டேஜ். இல்லையா? காஸ்ட் பிரைஸ் தெரிஞ்சா மட்டும்தான் ஐ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கெயின் பர்சன்டேஜ். இஃப் நோ டிஸ்கவுண்ட் இஸ் ஆஃபர்ட்னு சொல்லி சொல்றாங்களா? இஃப் நோ டிஸ்கவுண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நோ டிஸ்கவுண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மை மார்க்டு பிரைஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு செல்லிங் பிரைஸ். இதுதான் வந்து நோ டிஸ்கவுண்ட்டுக்கான மீனிங். நோ டிஸ்கவுண்ட் இஸ் ஆஃபர் அப்படின்னா மை மார்க்டு பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ். அதுதான் வந்துட்டு டிஸ்கவுண்ட்டுக்கான மீனிங். சரியா? ஓகே, அப்போ காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சா மட்டும்தான் எனக்கு என்ன கண்டுபிடிக்க முடியும்? கெயின் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது? 90%. அப்போ 90 divided by 100 into 480 that is equal to gain வந்து 8%னால it is going to be 108 divided by 100 into cost price. ஸோ ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணலாமா? ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணனாக்கா 9 டேபிள் எனக்கு 10 டைம்ஸ் போகும். இது 9 டேபிளில் சால்வ் பண்ணலாமா? ஸோ 9 டேபிளில் சால்வ் பண்ணோம்னாக்கா எனக்கு 9 டேபிளில் 1 டைம்ஸ் போகும், திருப்பி 12 டைம்ஸ் போகும். 12 டேபிள் எனக்கு எத்தனை டைம்ஸ் போகும்னாக்கா ஸோ 4 டைம்ஸ் போகும். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிகல் எனக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ₹400. காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிகல் எனக்கு எவ்வளோ இருக்குது? ₹400. இப்போ நோ டிஸ்கவுண்ட் இஸ் ஆஃபர்னா ஃபைண்ட் தி கெயின் பர்சன்டேஜ் சொல்லி கேட்குறாங்க. அப்போ நோ டிஸ்கவுண்ட் இஸ் ஆஃபர்னா நான் சொல்கிறேன் மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸா? அப்போ எனக்கு நியூ செல்லிங் ப்ரைஸ் என்னன்னாக்கா இட் இஸ் கோயிங் டு பி 480. அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. இதுதான் ப்ராஃபிட் பர்சன்டேஜோட ஃபார்முலாவா? அப்போ சால்வ் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி 80 divided by 400 into 100 20. அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் will be what? 20%. 20% will be a profit. ஸோ இங்கே நான் எப்படி செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 90% ஆஃப் 480 போட்டேன்னா நான் சொல்லிக்கிறேன் 10% டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்ணியிருக்காங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் என்ன இருக்கும்? 90% இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதான் 90% ஆஃப் 480 இல்லையா? ஸோ அப்போ சால்வ் பண்ணி பார்த்தா மை மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் ரேடியோ will be what? 480 rupees. Clear? So next sum போலாம். So apply to a bill of 1 lakh. The difference between the
டிஸ்கவுண்ட் ஆஃப் 40% அண்ட் 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் ஆஃப் 36% அண்ட் 4% இஸ் வாட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? அதாவது 1 lakhக்கு டேரக்டா 40% டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்கும் ஃபர்ஸ்ட் 36% கொடுத்துட்டு அப்புறம் 4% கொடுக்கறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்றது கேட்குறாங்க. கிளியர்? அப்போ இங்க என்னன்னாக்க டிஸ்கவுண்ட் கான்செப்டும் இருக்கு, சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் கான்செப்டும் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ட் டிஸ்கவுண்ட் என்னன்னு பார்க்குறேன். அப்போ 1 lakhல 40% டிஸ்கவுண்ட். ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னாக்க டிஸ்கவுண்டோட ரேட் எவ்வளோனாக்க திஸ் இஸ் கோயிங் டு பி 40%. அப்போ 1 lakhல எனக்கு 40% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. 40% டிஸ்கவுண்ட் அப்படின்னா எனக்கு என்ன இருக்க முடியும்? ஸோ ரிமைனிங் வில் பி 60% இருக்க முடியுமா? 60/100 இன்டூ 0 கேன்சல். அப்போ எனக்கு என்ன கிடைக்குனாக்க 60,000 சொல்லி கிடைக்கும். அப்போ டேரக்டா 40% கொடுத்தானாக்க நமக்கு என்ன 60,000 இருக்கும். நம்ம சால்வ்லாம் பண்ணக்கூடாது, நம்ம பார்த்தோன்னே சொல்லணும். 1 lakhக்கு 40% என்ன 60,000 சொல்லி நம்ம டேரக்டா சொல்லணும். புரியுதா? ஸோ நமக்கு புதுசு அப்படின்றனால நம்ம என்ன பண்ணுறோம், சால்வ் பண்ணி எழுத பண்ணுறோம். அடுத்து நான் சொல்றாங்க 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ரெண்டாவது கேஸ்ல இந்த எனக்கு 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. எவ்வளோனாக்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு 36% கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு 4% கொடுக்குறாங்க. அப்போ 36% சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க எவ்வளோ ரூபாய்க்கு சேல் பண்ணியிருப்பாங்க? அதை 100 - 36 இருக்க முடியுமா? அப்போ 4% இட் இஸ் கோயிங் டு பி 96% சேல் பண்ணியிருப்பாங்க. இது வந்து 36% அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி 66% இருக்கும். சாரி 64% இருக்கும். 64 + 36 இல்லையா? அப்போ அதே தான் 1 lakh இன்டூ 64/100 இன்டூ 96/100. 0 கேன்சல் ஆகும், இங்கேயும் 0 கேன்சல் ஆகும். அப்போ ரிமைனிங் என்ன 64 × 96 இன்டூ 10 கிடைக்குமா? ஸோ இப்போ சால்வ் பண்ணிப்பாமா. 100 - 4 எடுத்துக்கலாமா? ஸோ 100 - 4 எடுத்துக்கிறேன் இன்டூ 64 எடுத்துக்கிறேன். அப்போ 6400 4 4s are 16, அங்கே ஒரு 1 லாஸ்ட் ஒரு 10 வேறு இருக்கு. சரி 4 4s are 16, அங்கே ஒரு 1 24, ஸோ 25. ஸோ ரெண்டுத்தையும் ரெடியூஸ் பண்ணால் இட்ஸ் கோயிங் டு பி 4 4. ஸோ 3ல் 2 போச்சுன்னா 1 6 ஒரு 0 64177. அப்போ ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்குறேன். 1440 will be your answer. ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் என்னது? 1440 will be your answer. ஸோ வேகமாக மல்டிபிள் பண்ணுறேன். நம்ம 64 × 96 உட்காந்து எப்படி மல்டிபிள் பண்ணக்கூடாது, நான் பிரிச்சிடணும். 100 - 4 போட்டோம்னா 64 × 100னாக்க எனக்கு 00 மட்டும் சேர்த்தா போதும். அப்போ 4 × 64 எவ்வளவு? 256. ஈஸியாக போட்டலாம். அப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறேன். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் எனக்கு 6144 தான் ஆன்சர் வரும். ஆனால் இங்கே ஏற்கனவே வந்து ஒரு 10 இருக்காது, அதனால இந்த 0 சேர்த்துக்கிறேன். அப்போ ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? 60,000க்கும் 61440 டிஃபரன்ஸ் எவ்வளவு? 1440 தான் எனக்கு டிஃபரன்ஸ். ஸோ ஆன்சர் வில் பி 1440. ஓகே, எஸ் எக்ஸாம்பிள் போவோமா? அடுத்த பாருங்க. The marked price of the watch was rupees 720. The man bought same for rupees 550.80 after getting 2 successive discount. சரியா? After getting 2 successive discount. What was the second discount rate அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரெண்டு டிஸ்கவுண்ட் ரேட்ல ஃபர்ஸ்ட் வந்து 10% அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ வாட் வாஸ் த செகண்ட் டிஸ்கவுண்ட் ரேட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மார்க்டு பிரைஸ் ஆஃப் த ஆர்டிகல் 720. சரியா? 720 will be the marked price of the article. ஃபர்ஸ்ட் என்ன டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கனாக்கா 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கனாக்கா அப்போ எவ்வளோ ரூபாய்க்கு சேல் ஆயிருக்கு அப்படின்னாக்கா 90% சேல் ஆயிருக்குமா? 90/100. செகண்ட் டிஸ்கவுண்ட் எனக்கு என்னன்னு தெரியாது. அப்போ செகண்ட் டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எப்படி இருக்குன்னா 100 - x divided by 100 பர்சன்டேஜ்னால divided by 100. அப்போ this will be equals to எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னாக்கா 550.80 இருக்கும். This will be equals to what? 550.80. சப்போஸ் இங்கே 2 0 கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ இப்போ இந்த பக்கம் கொண்டு போயிட்டேனாக்க 72 × 9 எனக்கு எவ்வளோ இருக்கும்? 18க்கு 8, திருப்பி அங்கே ஒரு 1 வரும். ஸோ 63 64 இன்ட்டு 100 - x ஈக்குவல் டு இந்த 100 நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னாக்க எனக்கு என்ன கிடைக்குனாக்க ஸோ 55 × 100 சொல்லிடுறேன். சரியா? 550.80 ×
100 நமக்கு கிடைக்கும். Clear? இப்போ ஃபைனலாக எனக்கு ஆன்சர் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ 55080 divided by 648 100 minus 6. ஸோ ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி பார்ப்போமா? ஸோ இட் இஸ் கோயிங் டு பி வாட்? இதை சால்வ் பண்ணி பார்த்தா எனக்கு 85% கிடைக்கும். 100 minus x is equal to what? ஸோ 85%. ஸோ அப்போ x is equal to what? 15%. ரெண்டாவது டிஸ்கவுண்ட் எனக்கு என்ன இருக்க முடியுமா? டெஃபினெட்லி தட் வில் பி ஈக்குவல்ஸ் டு வாட்? 65%. ரெண்டாவது டிஸ்கவுண்ட் எனக்கு என்ன இருக்கும்னா டெஃபினெட்லி இட் வில் பி ஈக்குவல்ஸ் டு 15%. ஓகே, அதாவது மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் தி வாட்ச் வந்து 720 rupees. A man bought the same for 550.80. After getting 2 successive discount என்ன சொன்னாங்க? First at 10%. What is the second discount? 720 into first இடத்துல 90% 10%னா எவ்வளோ பைக் சேலாக இருக்குது? 90% சேலாக இருக்குது. ரெண்டாவது என்ன இருக்க முடியும்? எனக்கு கொடுக்கல. அப்போ 100 minus x divided by 100 equal to 550.80 எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணும்போது எனக்கு 100 minus x is equal to 85% இருக்க முடியும். x equal to what? 15% இருக்கும். x is equal to what? 15% இருக்கும். அடுத்து பாருங்க, the single discount equal to 3 successive discount of 10%, 12% and 5% is what அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த மூணுமே எனக்கு சக்ஸஸ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறது ஒரு சிங்கிள் டிஸ்கவுண்டாக கொடுத்தா எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி சம்பளம் என்ன பண்ணுவேன்னாக்கா, யூ வில் அஷ்யூம் தட் மார்க்டு ப்ரைஸ் ஆஸ் 100. மார்க்டு ப்ரைஸ் 100 எடுத்துக்கிட்டேன், சக்ஸஸ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்போ 100 இன்ட்டு ஃபஸ்ட்டு எவ்வளவு? 90%. 90 divided by 100. எனக்கு 10% கொடுக்குறேன்னா 90 divided by 100. அடுத்து 12னா 88/100 இன்ட்டு 5 அப்படின்னா 95 divided by 100. 0 கேன்சல் ஆகுமா? ஸோ வேறு என்ன இருக்குது? ஸோ இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 கேன்சல் ஆகுமா? ஸோ வேறு என்ன இருக்குது இங்கே? ஸோ 20 டைம்ஸ் போகும், 90 டைம்ஸ் போகுமா? 20 டைம்ஸ் 90 டைம்ஸ் 4 டேபிளில் 5 டைம்ஸ் போகும், 4 டேபிளில் 22 டைம்ஸ் போகும். அப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 9 into 22 into 19. ஸோ 9 into 22னா எனக்கு எவ்வளோ இருக்க முடியும்? 18. 18க்கு 8 திருப்பி 1 198 into 19. 198 into 19னா 200 minus 2 into 19 எடுத்துக்கலாமா? 19 into 2 is எவ்வளவு? 38. டபுள் 0 சேர்க்குறேன், திருப்பி 38 இருக்கும். நான் ரெடியூஸ் பண்ணால் இட் இஸ் கோயிங் டு பி 2. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி 6 7 3 3762 divided by 50. அதாவது 5 into 10 எடுத்துக்கிறேன். இப்போ 5 டேபிள் என்னென்னா டிவைட் பண்ணுறேன். 5 டேபிள் டிவைட் பண்ணால் எனக்கு 6 டைம்ஸ் சொல்லி கிடைக்குமா? 6 டைம்ஸ் சொல்லி கிடைக்கும். சாரி 7 டைம்ஸ் சொல்லி கிடைக்குமா? 7 டைம்ஸ்னால் 2 வரும். 5 டைம்ஸ் கிடைக்குமா? திருப்பி 1 வரும். திருப்பி 2 டைம்ஸ் கிடைக்குமா? 0.4 கிடைக்கும். அப்போ 752.4 divided by 10. அப்போ இன்னும் எடுத்தோம்னாக்கா 75.24. அப்போ 2 சக்ஸஸிவ் டிவிஷன் கொடுத்தனாக்கா எனக்கு ஃபைனல் ஆன்சர் எவ்வளோ வருது? 75.24 இருக்குது. இதே 100லேருந்து இந்த டேரக்டாக ரெடியூஸ் பண்ணால் ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 100லேருந்துட்டு 75.24 ரெடியூஸ் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லி கேட்குறாங்க. 100லேருந்து 75.24 ரெடியூஸ் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ தட் வில் பி ஈக்குவல்ஸ் டு 24.76. டேரெக்டாக ஒரு சிங்கிள் டிஸ்கவுண்டாக கொடுத்தனா ஆன்சர் என்ன இருக்க முடியும்? 24.76 தான் இருக்காங்க. ஸோ அது இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி வில் பி ஆர் ஆன்சர். எப்படி டிஸ்கவுண்டாக கொடுக்குறதுக்கும் எப்படி கொடுக்குறதுக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்ற மாதிரி சம்பளம் கேட்பாங்க. ஸோ எக்ஸாம் போகலாமா? ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க? the difference between the discount of 30% on 2000 and 2 successive discount of 25% and 15% on the same amount is what? சேம் அமௌண்ட்னா சேம் 2000 தான். அவள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னாக்கா 30% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம், சரியா? ஸோ 30% டிஸ்கவுண்ட் கொடுத்தோன்னா எனக்கு 2000 எவ்வளோன்னு சொல்லி கேட்குறேன். அப்போ 70% இருக்க முடியுமா? ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு என்ன இருக்க முடியும்? 70% ஆஃப் 2000. இப்போ 70% 2000னா 70 divided by 100 into 2000 எடுத்துக்கலாமா? 0 கேன்சல் பண்ணால் இட் இஸ் கோயிங் டு பி வாட்? 1400 இருக்க முடியுமா? செகண்ட் என்ன சொல்கிறாங்க? 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்போ 2000 into
75 by 100 into 95 by 100. சால்வ் பண்ணா 4 டைம்ஸா 3 by 4 கிடைக்குமா? ஸோ இதை சால்வ் பண்ணால் இட் இஸ் கோயிங் டு பி 5 டைம்ஸ் கிடைக்கும். அப்போ 15 into 95. 15 into 95 அது 100 minus 5 into 15. அப்போ நான் கிடைக்கும் 1500. 5 into 15 எனக்கு எவ்வளோ இருக்க முடியும்? 75 இருக்க முடியும். 5 2 4 1. அப்போ 1425 சொல்லி கிடைக்கும். என் ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1425. அப்போ என்ன சொல்கிறாங்க, இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. 1400க்கு 1425 உள்ள வித்தியாசம் அது 25 rupees is your difference. Option C 25 will be your answer. 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 Next one போவோம். ஸோ அடுத்து வந்துட்டு டைப் 8 சரியா. ஸோ இது என்னன்னாக்கா, இஃப் ஏ செல்ஸ் அன் ஆர்டிகல் டு பி அட் அ ப்ராஃபிட் ஆர் லாஸ், ப்ராஃபிட்டாக இருக்கலாம் லாஸ் இருக்கலாம், ஆஃப் R1% அண்ட் பி செல்ஸ் த சேம் ஆர்டிகல் டு சி அட் அ ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆஃப் R2%, இந்த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிகல் சி வில் பி கிவன் பை வாட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது பொருளை வந்து கைமா இருக்கு, ஏல இருந்துட்டு பிக்கு போகுது, பியில் இருந்துட்டு சிக்கு போகுது, சியில் இருந்துட்டு டிக்கு போகலாம். இங்கே ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணும். அதாவது இங்கே செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஏ வில் பி ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் பி இல்லையா. செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஏ வில் பி ஈக்குவல்ஸ் டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் பி. சிமிலர்லி இங்கே நான் பார்க்குறேன், தட் இஸ் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் பி வில் பி ஈக்குவல்ஸ் டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் சி. இந்த கான்செப்ட் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸோ 2 பேர் இருக்காங்கன்னா, ஒருத்தர் விற்கிறாரு, இன்னொருத்தர் வாங்குறாரு. அப்போ விற்கிறவரோட செல்லிங் ப்ரைஸ் வாங்குறோட காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவலாக இருக்க முடியுமா? அப்போ ஃபைனல் கேஸ் என்ன பார்க்குறோன்னா, செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் சி வில் பி ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் பி. காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் பி. அப்போ எனக்கு இதுதான் நான் சொன்னாக்கா, இது வந்து செயின் ரூல் மாதிரி போயிட்டே இருக்கு. இது எவ்வளோ பேர் வேணால் போயிட்டே இருக்கலாம். இதில் எனக்கு ஏதாவது ஒருத்தவங்களோட வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. இதில் யாராவது ஒருத்தவங்களோட வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. திஸ் இஸ் கோயிங் டு பி டைப் 8 ஆஃப் ப்ராப்ளம். ஸோ டைப் 8ல் வந்துட்டு இந்த மாதிரி சம் தான் வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். நம்ம டேரெக்டாக வந்து சம்முக்குள்ளே போயிடும் சரியா. சம்முக்குள்ளே போய் பார்த்தோம்னாக்கா நமக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ சம் பார்த்தீங்கன்னா, A sold an article to B at a profit of 25%. சரியா. B sold it to C at a loss of 10% and C sold it to D at a profit of 20%. If D paid rupees 27, then how much A paid to buy this article? அப்படின்னு சொல்லி கேட்டேன். டிரான்சாக்ஷன் எப்படி நடக்குது? ஏல வந்துட்டு பிக்கு போகுது சரியா. அப்போ ஏ என்ன பண்ணுறாருன்னா 25% ப்ராஃபிட்டில் விற்கிறாரு. ஏ என்ன பண்ணுறாரு? 25% ப்ராஃபிட்டில் விற்கிறாரு சரியா. அப்போ என்ன சொல்லலாம்னாக்க, செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் பின்னு எடுத்துக்கலாமா? செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஏ ஈக்குவல்ஸ் டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் பின்னு எடுத்துக்கலாமா? அடுத்து என்ன சொல்கிறாங்க, பி சோல்ட் இட் டு சி அட் அ லாஸ் ஆஃப் 10% சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பி என்னன்னாக்கா லாஸில் விற்கிறாரு. பி என்ன பண்ணுறாருனாக்க 10% வந்துட்டு லாஸில் விற்கிறாரு. 10% லாஸில் விற்றாலும் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் பி வந்துட்டு வில் பி ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் சியாக இருக்க முடியுமா? செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் பி வில் பி ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் சி. சிமிலர்லி சி என்ன பண்ணுறாருன்னா அதை வந்துட்டு டி கிட்ட கொடுக்குறாரு அட் அ ப்ராஃபிட் வந்து. ஸோ 10% வந்துட்டு 20% வந்துட்டு ப்ராஃபிட்டில் கொடுக்குறாரு. 20% வந்து ப்ராஃபிட்டில் கொடுக்குறாரு. அப்போ என்ன சொல்லலாம்னாக்க, செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் சி வில் பி ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் டின்னு எடுத்துக்கலாமா? செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் டி வில் பி ஈக்குவல்ஸ் டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் டின்னு எடுத்துக்கலாமா? காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் டின்னு எடுத்துக்கலாமா? ஓகே ஃபைன். இப்போ என்ன சொல்றாங்கனாக்கா, டி பெய்ட் rupees 27 சொல்லி சொல்றாங்க. அப்போ டி பெய்ட் rupees 27னா காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் சியும் எனக்கு 27 rupees தான் இருக்க முடியுமா? அதாவது டி வந்துட்டு எவ்வளோ ரூபா கொடுத்துருக்காரு அப்படின்னா, ஸோ 27 rupees கொடுத்துருக்காரு. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் டியும் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் சியும் ஈக்குவல் நான் சொல்லிட்டேன்னா, அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் சி எனக்கு எவ்வளோ இருக்க முடியும்? அதே 27 rupees தான் இருக்க முடியுமா? சரியா. அப்போ சி என்ன பண்ணுறாருன்னா
20% ப்ராஃபிட்டில் விற்கிறார். அப்போ 20% ப்ராஃபிட்டில் வைக்கும் போது 27 ருபீஸாக இருக்குது. 20% ப்ராஃபிட்டில் வைக்கும் போது 27 ருபீஸாக இருக்குது. அப்போ இங்கேருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்னாக்கா வாட் வில் பி தி காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் சின்னு கண்டுபிடிக்கலாமா? அப்போ சிபி ஆஃப் சி அது காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் சி. காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் சி என்னென்ன கண்டுபிடிக்கலாமா? அதாவது காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் சி எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஐ நோ தட் செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு வாட் எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் இல்லையா? அப்போ செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ எவ்வளவு 27. எக்ஸ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட்னா இட் இஸ் கோயிங் டு பி 120/100 இருக்க முடியுமா? அண்ட் காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து நான் கண்டுபிடிச்சேன். ஸோ இதுலேருந்து காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்க முடியுமா என்னால்? ஸோ இங்கே எனக்கு 5 டைம்ஸ் போகும், இங்கே வந்து எனக்கு 6 டைம்ஸ் போகும். ஸோ 27 rupees if D paid 20% ப்ராஃபிட்னா சி வந்துட்டு டி கொடுத்துருக்காரு 20% ப்ராஃபிட்னா இங்கேருந்து எனக்கு ஐ கேன் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் சி. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் சி எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இதை சால்வ் பண்ணி பார்க்குறேன். 9 டைம்ஸ் 2 டைம்ஸ் வரும், 45/2 வரும். காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் சி எனக்கு என்ன இருக்கும் 45/2. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் சி எவ்வளவு 45/2. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் சி வில் பி ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் பியாக இருக்க முடியுமா? அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் பியும் எனக்கு எவ்வளவு 45/2 தான் இருக்க முடியும். செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் பி கூட எனக்கு 45/2 தான் இருக்க முடியும். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 10% லாஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்களா? அப்போ 10% அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் பி என்னது 10% லாஸ். அப்போ இதுலேருந்து நான் 10% லாஸ்னாக்க ஸோ 45/2 ஈக்குவல் டு 90/100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ். சால்வ் பண்ணால் 2 டைம்ஸ் வரும், இது சால்வ் பண்ணால் 50 டைம்ஸ் வரும். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் பி எனக்கு எவ்வளோ இருக்க முடியும் 25 ருபீஸாக இருக்கும். காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் பி எவ்வளோ இருக்க முடியும் 25 ருபீஸாக இருக்கும். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் பி வந்து 25 ருபீஸ்னா செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஏவும் எனக்கு 25 ருபீஸ் தான் இருக்க முடியுமா? செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஏவும் எனக்கு 25 ருபீஸாக இருக்க முடியுமா? இதுலேருந்து என்ன ஏவோடைய காஸ்ட் ப்ரைஸ்னால் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ 25 இது அளவு 125/100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஏ. 4 சால்வ் பண்ணால் 5. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஏ எனக்கு எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 20 ருபீஸாக இருக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ 20 rupees is the answer. Option A 20 rupees is the answer. இந்த கான்செப்ட் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். கிளியர்? ஏலேருந்து பி, பிக்குலேருந்து ஏ போகுது, இதெல்லாம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதே சம்ம நம்ம ஒரு ஷார்ட்கட்டில் எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லி கண்டுபிடிப்போம். ஸோ ஹவு வி கேன் சால்வ் இந்த ஷார்ட்கட். ஸோ இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுமா இந்த மாதிரி சம்முக்கு ஷார்ட்கட்டாக போட முடியாதுங்க. டெஃபினட்டாக வி கேன் சால்வ் திஸ் ப்ராப்ளம் இன் ஷார்ட்கட். ஸோ ஷார்ட்கட்டில் நம்ம போடுவோம். ஓகே, ஷார்ட்கட் சரியா? எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க கடைசியாக 27 கொடுத்துருக்காங்களா? ஸோ எனக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க சிபி ஆஃப் ஏ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க சரியா? எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க 27 கொடுத்துருக்காங்க. அப்போ 27 நான் எழுதிக்கிறேன் இன்டூ எத்தனை டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு 25% ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, 10% லாஸ்ட் ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, 20% ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அப்போ 3 டிரான்சாக்ஷன் நடந்திருக்கா, 3 இடத்துல கை மாறி இருக்கா? அப்போ என்ன பண்ணுறேன்னா 3% இருக்கனால 300 போடுறேன் டிவைடட் பை சரியா? ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து 25% ப்ராஃபிட்னா 125 எழுதிக்கிறேன். ரெண்டாவது இடத்துல 10% லாஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன் 90 எடுத்துக்கிறேன். மூணாவது இடத்துல என்னன்னாக்கா 20% ப்ராஃபிட் அப்போ 120 போட்டுக்கிறோம். இதுதான் ஷார்ட்கட். காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஏன் நாங்கள் கண்டுபிடிக்கணும். முதல் வேல்யூ எனக்கு 27 தெரிஞ்சிருச்சு. எனக்கு 3 டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு 25%, 10%, 20% அப்படின்னு சொல்லி 3 டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. 3 டிரான்சாக்ஷனுக்கு 100, 100, 100 3% வேல்யூ இருக்கனால 100, 100 போடுறேன். டிவைடட் பை எனக்கு முதல் இடத்துல வந்து 25% ப்ராஃபிட் நான் எடுத்துக்கிறேன் 125 எடுத்துக்கிறேன், லாஸ்ட்னா 90 எடுத்துக்கிறேன், திருப்பி 20% ப்ராஃபிட்டு ஸோ 120 எடுத்துக்கிறேன். இப்போ சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதை சால்வ் பண்ணால் 5 டைம்ஸ் போகுமா? இதை சால்வ் பண்ணால் எனக்கு 4 டைம்ஸ் போகும் சரியா? இதை சால்வ் பண்ணால் எனக்கு 0, 0 கேன்சல் ஆகும், இங்கேயும் 0, 0 கேன்சல் ஆகும். இதை சால்வ் பண்ணால் எனக்கு 3 டைம்ஸ் போகும் சரியா? ஸோ 4 3s ஆர் எவ்வளவு
12 போயிடும். 5 டேபிள் இருக்குது, கடைசியாக இட் இஸ் கோயிங் டு பி 20. ஸோ மை ஃபைனல் ஆன்சர் வில் பி வாட்? ₹20 will be the காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் இட். ஸோ இதுதான் ஷார்ட்கட். புரியுதா? ஸோ இதுதான் எனக்கு என்ன இருக்க முடியும்? ஷார்ட்கட். எஸ், சாரி சம் போலாமா? ஸோ இங்கேயும் பாருங்க, A sells a pen to B at a gain of 20%. B sells it to C at a gain of 10%, and C sells it to D at a gain of 12.5%. If D pays rupees 14.85 na, what did it cost to A அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏக்கு என்ன காஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஒரு நார்மல் மெத்தட்லையும் போடலாம், இல்லை ஷார்ட்கட் மெத்தட்லையும் நம்ம போடலாம். சரியா? நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு நார்மல் மெத்தட் ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஷார்ட்கட்டும் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம வேகமாக சால்வ் பண்ணுறதுக்காக வில் கோ இன் ஷார்ட்கட் மெத்தட். ஸோ என்னன்னாக்கா, வாட் இஸ் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஏன்னு சொல்லி கேட்குறேன். வாட் இஸ் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஏ? காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஏ இஸ் நத்திங் பட், எனக்கு என்ன கிடையாது, டேரெக்டாக அப்படியே எழுதுறேன். தட் இஸ் 14.85. இந்த டிரான்சாக்ஷன் எத்தனை நடந்திருக்கு? 20% ஒன்று நடந்திருக்கு, 10% ஒன்று நடந்திருக்கு, 12.5% நடந்திருக்கு. அப்போ 3% நடந்திருக்கு. 100 into 100. ஃபர்ஸ்ட் அது 20% ப்ராஃபிட்னா 120 இன்ட்டு, அடுத்தது 10%, அப்போ 110 ப்ராஃபிட் தான், அதையும் மறந்துருக்காது. கடைசியாக அது எனக்கு ப்ராஃபிட் தான். அப்போ 12%னா 112.5 எடுத்துக்கலாமா? 112.5. இப்போ இது எப்படி இங்கே சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேள்வி வரும். இப்போ 100 இங்கே சேர்க்குறேன், அப்போ என்ன ஆகும்? 1485 சொல்லி கிடைக்கும். சரியா? இன்ட்டு 100 into 100. இந்த 0 மட்டும் இங்கே சேர்க்குறேன், அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 120 into 11 into, ஸோ 1125 எடுக்கும். 1125. இப்போ சால்வ் பண்ணிடலாமா ஈஸியாக? 0 0 கேன்சல் ஆகும், முடிஞ்சிச்சு. ஓகே, இது 11 டேபிளில் போகுமா? சம் ஆஃப் த ஆல்டர்னேட் பிளேசஸ் 11 டேபிளில் போகிறதுக்கு நான் எப்படி கண்டுபிடிப்பேனாக்கா, சம் ஆஃப் த ஆல்டர்னேட் பிளேசஸ் வந்துட்டு ஈக்குவல் டு 0 இருக்கணும். ஸோ 5 + 4 is 9, 8 + 1 is 9. அப்போ 11 டேபிள் போகும். 11 டேபிளில் 1 டைம்ஸ் போகும். இது நான் சால்வ் பண்ணி பார்க்க போகிறேன். 11 டேபிளில் 1 டைம்ஸ் போகும். ஸோ திருப்பி வந்துட்டு 3 வரும். 3 times is 33 வரும். திருப்பி 5 வரும். இட் இஸ் கோயிங் டு பி 35. கிளியர்? going to be 35. அடுத்து வேறு ஏதாவது டேபிள் இருக்கா அப்படின்றது நம்ம பார்ப்போமா? வேறு ஏதாவது டேபிளில் போக வாய்ப்பு இருக்கானக்கு இங்கே சரி, let me check that. ஸோ 5 + 3, ஓகே, 3 டேபிளில் 4 டைம்ஸ் போகும். ஸோ இன்னைக்கு இங்கே 3 டேபிளில் அதே 4 times is 12, 45 டைம்ஸ் போகுமா? 45 டைம்ஸ் போகும். ஸோ 4 டேபிளில் எனக்கு எத்தனை டைம் போகும்னா 25 டைம்ஸ் போகும். 4 டேபிளில் 25 டைம்ஸ் போகும். ஸோ இது நான் எடுத்தேன் அப்படின்னா 25 டேபிளில் 45 டைம்ஸ் போகும். இங்கே 45 எனக்கு கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூ எவ்வளோ? 10 மட்டும் இருக்குது. மை ஆன்சர் will be what? 10. அவ்வளோதான் ஆன்சர். See, 10 will be answer. Okay, so thank you so much. I hope இந்த செஷன் வந்துட்டு definitely useful to you. ஸோ இதான் எனக்கு இங்கே கேட்கக்கூடிய ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் புரியுதா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு கண்டிப்பாக வந்து சம்ம கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து பேசிக்ஸில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஸ்ட்ராங் இன் அவர் பேசிக்ஸ் அப்படின்னா வந்து டெஃபினெட்லி யூ கேன் ஏபிள் டு சால்வ் எனி கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம். ஸோ ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ்.